வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், பாலியல் வன்கொடுமையை பற்றி ஒரு பெற்றோராக இருக்கட்டும், இல்லை சிறார்கள், பெண்கள் சிறார்களாக இருக்கட்டும், இல்லாட்டி குழந்தைகள், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த தவறு இல்லை. அதை பற்றி கேட்குறது சில ஆண்கள் பெண்களுக்குன்னா பாரதி மாதிரி மீசையை முறுக்கிட்டு துடிச்சிட்டு போகிறாங்க. ஒன்று ரெண்டு சின்ன தவறான ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த உணர்ச்சியை அடக்க முடியாமல் தவறுதலால் பாலியல் துஷ்பிரயோகத்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரழியுது. இப்போ என்னுடைய கருத்து இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், பாலியல் துஷ்பிரயோகத்தை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன விளக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு. குட் டச் பேட் டச், அதாவது தொடுகை உணர்ச்சியில் உங்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களாக நீங்கள் தொட்டுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. தாப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு இதை நம்ம விழிப்புணர்வாக சொல்லிக் கொடுக்குறது மூலம் நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது பாடசாலைக்கு போகக்குள்ள ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 9 வயசு பிள்ளைகளுக்கு தொடுகை மூலம், அது குட் டச் பேட் டச், அது தொடுகை மூலம் அது சரி பிழை என்பதை நீங்கள் பெற்றோர்களுடைய நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இன்னொரு விஷயம், அப்போ அந்த சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு தெரிய வரும். உண்மையை பாருங்க, தொட்டு இது சரி இது பிள்ளைன்றது சொல்லக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த இது எதிர்வினை தெரியும். அப்போ அது சொல்லும்போது இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருந்தானே, அப்போ அது நிறுத்தப்படும். அதுக்கு அப்புறம் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் என்றது ஒரு 10 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைக்கு ஒரு உடம்புல ஒரு வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியை அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் உணரும்போது பெற்றோர், அதாவது தாய்மார் அதை கவனத்தில் செலுத்த வேண்டி இருக்கணும். அதான் இன்றைய பதிவு. அப்போ இன்றைக்கி நான் பாலியல் துஷ்பிரயோகத்தை பற்றி சொல்லுறதுக்கு முதல் கட்டமாக பெண் குழந்தைகளுக்கு தொடுகை மூலம் இது சரியான தொடுகையா பிழையான தொடுகையான்றதை ஒரு 3 வயசுலேருந்து ஒரு 9 வயசு வரைக்கும் இது குட் டச் பேட் டச் இது என்று சொல்லிக் கொடுங்க. அப்படி உணர்வுகள் தெரியும் போது தாய்மாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள். அன்றைக்கு என்ன நடந்தாலும் அந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற அனைத்து விஷயங்களும் தாய்மார்கிட்ட சொல்லும்போது அதை நீங்கள் கவனத்தில் எடுங்க. தாய்மார் அண்டு தெரியாமல் கவனத்தில் எடுத்து இதுக்கான முதல் கட்ட பாடத்தை சொல்லிக் கொடுங்க. அடுத்த மற்றொரு பதிவில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் அடுத்த கட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.